ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. மாம்பழத்தை வச்சு தாங்க கேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு சீனி, 1 கப் மாம்பழம் ரெண்டையும் மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு ரவை, 5 டீஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய், அரைச்சி வச்சுருந்த மாம்பழம் விழுது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு கட்டியான பால்க எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு நல்லா கட்டியாக கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு கேக் பேட்டர் அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக எங்கள் வீட்டில் பிள்ளைங்க அதிகம் விரும்புகிறது கேக்கு தாங்க. அதுவும் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் கேக் வாங்குறது நான் ரொம்ப கம்மி. எப்படியாவது ஏதாவது ஒரு கேக்கை ஏதாவது வீடியோ பார்த்தாது நான் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே குக்கரை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது கூட டெக்கரேஷனுக்காக குட்டி குட்டியாக பாதாம் பருப்பு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது எடுத்து பார்த்துட்டேங்க, செமையாக வெந்து வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.